ஏசர் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சீனு மாயா இவங்க 2 பேரும் வாழ்க்கையை தொடரக்கூடாது, அதுவும் என்னுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு மாயா கிட்ட பத்மா கோவிலில் வச்சு சத்தியத்தை கேட்டிருப்பாங்க. அப்போது மாயாவுடைய மாமனார் என்ட்ரி கொடுத்து பத்மாவை கண்டுபிடி திட்டுறாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையை நீ கெடுக்க பார்க்குற அப்படின்ட்டும், மாயா தான் தன்னுடைய மருமகள் அப்படின்ட்டும் சீனு கிட்ட போய் இதை பற்றி நீ பேசு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தா மாயா பத்மா இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய எல்லாருமே கோவப்படுறாங்க. மாயா ஒரு பக்கம் கண் கலங்கி நிற்க, இன்னொரு பக்கம் ஜானகி பத்மா கிட்ட பேச. ஸோ பத்மா பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவ தனியாக தான் இந்த வீட்டுக்கு வந்தால் பொங்கல் தீபாவளி ஏதாவது சீரு உண்டா, நல்லது கெட்டதுக்கு யாராவது 4 பேர் வராங்களா, சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, இவ ஒரு அனாதை யாருமே இல்லாதவன்னு பத்மா ஒரு பக்கம் பேச, அவளுக்கு சீரு கொடுத்தா ஓகே தானேன்னு ஜானகி ஒரு பக்கம் கேட்கும்போது, சீரு எங்கேருந்து கொடுப்பீங்க, பெரியப்பா பெரியம்மான்னு நீங்கள் இந்த வீட்டு பணத்தை தானே எடுத்து அவளுக்கு செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரகுராம் ஒரு பக்கம் பேச, அப்போ யார் தான் சீர் கொடுப்பா, சீர் கொடுத்தா நீ மருமகளாக ஏற்றுப்பியான்னு ஜானகி ஒரு பக்கம் கேட்க, அப்போதைக்கு பார்த்துக்கலான்னு பத்மா சொல்லிட்டாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த சீனு தன்னுடைய அம்மாவை எதிர்த்து பேசுகிறாங்க. அதாவது இவளுக்கு யாரும் இல்லைன்னு இனிமேல் நீங்கள் சொல்லவே கூடாது, அவளுக்கு புருஷனா நான் இருக்கேன், இப்படி ஒரு வார்த்தையை இனிமேல் நீங்கள் எக்காரணத்தை கொண்டு சொல்லவே கூடாது அப்படின்ட்டு இவளுக்குன்னு பெரியப்பா பெரியம்மா பாட்டி சித்தப்பா தம்பின்னு எல்லாருமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சீனு தன்னுடைய அம்மாவை எதிர்த்து பேசும்போது, அதுக்கும் பத்மா மாயா மேலே பழி போட்டு பேசுகிறாங்க. என் பிள்ளைய இவ எப்படி மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மாயாவை திட்டிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ அப்கமிங் எபிசோட் அப்படின்றது மாயாவுக்கு சீர்கொண்டு கொடுக்க போகிறது யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ப்ரொமோவையும் சரி எபிசோடையும் சரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுக்குறது யார், கதிராக இருக்குமா, இல்லை சின்னுடைய மாமனாராக இருக்குமா, இல்லை மாயாவுடைய அப்பாவாக இருக்குமா, உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.